வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வார்த்தை ரொம்ப சோஷியல் மீடியாவை திறந்தாலே இப்போ அதுதான் நம்ம கண்ணில் தென்படுறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த காமன் மேன் ஷோ. காமன் மேன் அப்படின்னு யாருங்க? காமன் மேன்கிற வார்த்தை பிரபலமானதே ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி கார்ட்டூன் ஆர்டிஸ்டான தான். அவர் யாருன்னு தெரியறதா? ஆர்.கே. லக்ஷ்மண் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த காமன் மேன் கேரக்டர். அவரோட இந்த காமன் மேன் கேரக்டர் என்ன அழகாக இருக்கும். ஒரு வயதான ஒருத்தர், அவர் தமிழில் அவரை திருவாளர் பொதுஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி இந்த திருவாளர் பொதுஜனம் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாருங்கிறதுக்காகவே பேப்பர் வாங்கி படித்தவர்கள் ஏராளம். அவர் ஒரு மாதிரி கட்டாம் போட்ட ஒரு கோட்டு மாதிரி, கீழே ஒரு பஞ்சகச்சான் தோத்தி ஒன்றும், அதுக்கப்புறம் தலைமுடி ஆங்காங்கே ஒன்று ரெண்டு இப்படி நீட்டின்னு இருக்கா மாதிரி, கண்ணாடி போட்டுண்டு அவர் எப்போவுமே ஒரு கேள்விக்குறியோடு தான் வளைய வந்துட்டு இருப்பார். ஒரு கேள்விக்குறி, ஒரு சந்தேகம், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் அண்ட் அருமையான ஒரு ஆர்.கே. லக்ஷ்மண் அவர்களுடைய ஒரு இது. அதில் அழகாக இருக்கும். அதில் கேட்குற கொஷின்ஸு எல்லாமே சமூக இதில் சார்ந்த ஒரு கொஷின் தான் இருக்கும், அன்றாட வாழ்க்கையை சார்ந்தது. ஆனால் இந்த காமன் மேன் ஷோன்னு ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்களே, இதில் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் காமன் மேன் தானா எனக்கு தெரியல. இது எல்லாருமே ஒரு சட்டன் ஒரு இதில் ஒரு ஃபேம் இருக்காங்க, பிரபலங்களாகவும் இருக்காங்கன்னு சொல்லுவேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி இந்த காமன் மேன் கேட்டகரியில் எப்படி வந்தாங்க அது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள்லாம் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேன் பேஸ் அங்கே இருக்குது. யாருமே அங்கே ஒரு சாதாரண இதுவாக பிரஜையாக அங்கே யாரையுமே தெரியல. எல்லாருக்குமே ஒரு தனி ஒரு இது கூட்டத்தோடு இருக்காங்க. நல்ல ஒரு ரெக்கார்டெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி காமன் மேன் அப்படிங்கிற கேட்டகரியில் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் டிவி சீரியல்லாம் நடிக்கல, அதை வேணால் வச்சுக்கலாம். மற்றபடி இவங்களும் பிரபலங்கள் தான். இவங்க ஒன்றும் காமன் கிடையாது, காமன் மேன் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லுங்கள்.